ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், கமல் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த 7 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமல் நிறைய படங்களை தயாரித்துள்ளார். பல படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடி வெற்றி பெற்றிருக்கின்றன, நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன. ஆனால் அதிக லாபம் என்பது வேறு. இப்பொழுது கமல் தயாரித்து அதிக லாபம் கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் சத்யா, கமல் அமலா நடித்த படம், சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் கற்றறி. இந்த படத்தின் மூலம் கமலுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து அபூர்வ சகோதரர்கள், கமல் கௌதமி நடித்த படம், சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கிய படம். இந்த படம் 175 நாட்களை தாண்டி ஓடி மிக பெரும் வசூல் சாதனையை ஏற்படுத்தியது. மேலும் பல ஊர்களில் மிக நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனையை பெற்றது. குள்ள கமலின் நடிப்பு மிக பிரமாதமாக பாராட்டும்படி அமைந்திருந்தது. இந்த படத்தின் மூலம் கமலுக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது. அடுத்து தேவர் மகன், சிவாஜி, கமல், ரேவதி, கௌதமி நடித்த படம், பரதன் இயக்கிய படம். இந்த படம் 200 நாட்களுக்கு மேலே ஓடி மிக பெரும் வெற்றி பெற்றது. பல இடங்களிலும் மிக நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது. இந்த படத்தின் மூலம் கமல் மிக அதிக லாபத்தை சம்பாதித்தார். அடுத்து மகளிர் மட்டும், நாசர், ரேவதி நடித்த படம், சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கிய படம். இந்த படம் 175 நாட்கள் ஓடி நல்ல வசூலை பெற்றது. இந்த படத்தின் மூலம் கமலுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து விஸ்வரூபம் 1, கமல், பூஜா குமார் நடித்த படம், கமல் இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படம் கமலுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. அடுத்து விக்ரம் 2 புதிய படம், கமல், விஜய் சேதுபதி நடித்த படம், லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி பிரமாதமாக ஓடி நல்ல வசூல் சாதனையை ஏற்படுத்தியது. பல இடங்களிலும் நன்றாக ஓடி வசூல் சாதனை செய்தது. இந்த படம் கமலுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. அடுத்து அமரன், சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடித்த படம், ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய படம். இந்த படம் மிக பிரமாதமாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது. மேலும் பல இடங்களிலும் நன்றாக ஓடி வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கமலுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. இன்னும் சில படங்கள் கமல் தயாரித்து நன்றாக ஓடியிருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்தான் லாபத்தில் வருகின்றன. சரி யுவர்ஸ், இந்த கண்டென்ட் இத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் சந்திக்கிறேன். நன்றி.